சீக்கிரம் கிளம்பு சீதா. வெயிலுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர சரியா இருக்கும். ரகுராமன் வற்புறுத்த இதோ வரேன் என்றாள். ரகுராமன் சீதா நல்ல ஜோடி என்று பாராட்டாதவர்கள் இல்லை. சீதா கிராமத்து பைங்கிலி, படித்தவள். ரகுராமன் முறை பையன், டவுனில் உத்தியோகம். கல்யாணத்துக்கு பிறகு டவுன் வாழ்க்கை சீதாவுக்கும். வயல்வெளி, பல்பு செட்டு குளியல், புளியம்பழம் மற்றும் கொடுக்காப்பள்ளி பறித்தல், ஓலை காற்றாடி, நொங்கு வண்டி, கட்டவண்டி பயணம், டெண்டு கொட்டாய், சினிமா என்று ஓடிய கிராமத்து வாழ்க்கை அடுக்குமாடி குடிசைகளில் அடைந்து கிடப்பதை எண்ணி ஆரம்ப நாட்களில் வருந்தினாலும் பின்னால் பழகி கொண்டாள். குழந்தை இல்லாத குறையை தவிர குறை ஒன்றுமில்லா வாழ்க்கை. கருத்தரிப்பு மையங்களில் அணிவகுப்பு இவர்களை அரவணைத்தது. ரெடி, கிளம்பலாங்க என்ற குரல் கேட்டு பைக்கை கிளப்பினான். நீங்களே முடிச்சிட்டு வரலாம்ல வழக்கம் போல, எதுக்கு இந்த வேகாத வெயில என்னையும் சுமந்துக்கிட்டு என்று கேட்டவளுக்கு, என்னோட பைக்கில் வர அவ்வளோ சந்தோஷப்படுவியே அப்பெல்லாம், இப்போ அழுத்து போச்சோ என்றான். சிச்சி சும்மா சொன்னேன், ஜாலியாக தான் இப்போவும் இருக்கு, சந்தோஷமாக ஓட்டுங்க என்று ஹக் செய்தாள். சீத்து, இந்த செல்லானை ஃபில் பண்ணு, நான் கியூவில் நிற்கிறேன். பேபே என்று முழிச்ச சீதாவிடம், இங்கு பேர் எழுது, இங்கே அக்கௌண்ட் நம்பர் எழுது, இந்த இடத்துல டினாமினேஷன் புரியுதா? பணம் கட்டிவிட்டு கிளம்பினார். போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்ட நின்றவரிடம் செல்லான் ஃபில்லப் செய்து நீட்டினாள். ஹே, குட் குட் என்று மெச்சினான். நான் ஒன்றும் மக்கு இல்லை என்றார். சார் வாங்க, உங்கள் ஒய்ஃபா என்று காய்கறிக்காரரிடம் ஆம் என தலையாட்டிவிட்டு, சீத்து இவர் கிட்டதான் ரெகுலராக வாங்குவேன் என்று அறிமுகப்படுத்த, வணக்கம் அண்ணா என்றாள். வரும் வழியில் வழக்கமான மளிகை கடை சாமான் வாங்கும் ஹோல்சேல் ஷாப் இல் ப்ரொவிஷன் லிஸ்ட் பேப்பரை வாங்கிய பின்னு, சீத்து எது இருக்குது எது வாங்கணும்னு லிஸ்ட்டு பில் பண்ணி கொடு, வீட்டுக்கு போனது இந்த கடையில் தான் நம்ம வாங்குறோமாங்க என்று கேட்டவளிடம் தலையாட்டி விட்டு நேராக இபி பில் ஆஃபீஸு சென்றான். சீத்து, இந்த ரூட் தெரியுமா உனக்கு? புரியுதுங்க, நம்ம வீட்டிலிருந்து வந்தால் வேறு வழியாக வரணும், கரெக்டா? எஸ் என்றான். சீத்து, லேடிஸ் கியூவில் நில்லு, சீக்கிரமாக கட்டிடலாம். அதுக்குள்ளே ஏஇ அறையில் யாரும் இல்லாமல் ஃபேன் ஓடிக்கொண்டிருக்க அதை ஆஃப் செய்த பின்பு வரிசையில் நின்றாள். மின்சாரத்தை சேமிக்கவும் என்று போர்டு கம்பீரமாக தொங்கியது. வீட்டுக்கு வந்த சாப்பிட்ட பின்பு ஓய்வெடுத்தனர் சீத்து. சாயங்காலம் பிளாட் அசோசியேஷன் மீட்டிங்குக்கு போகணும், நீயும் வாயே, அங்கே இருக்கும் லேடிஸ் மேனேஜர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க என்று சொன்னதும், ஓ அப்படியா, வர்றேன் என்றாள். நாட்களும் ஓடின. என்னங்க நீங்கள் சரியாகவே சாப்பிட்றதில்ல இப்பெல்லாம்? ஏன்? இல்லையே, சாப்பிட்றேனே, வேலை கொஞ்சம் டைட் ஆஃபீஸில், நேரம் தவறி சாப்பிட்றதால பிடிக்க மாட்டேங்குது. நாளுக்கு நாள் சோர்வாக ஆரம்பித்தான். பிளாட் அசோசியேஷன் மீட்டிங்கில் சக வீட்டு உரிமையாளர்களை அறிமுகப்படுத்தி வைத்தான். சீத்து, இவர் பேர் தான் சிவராமன், லீசன் ஆஃபீஸர். இவர் மூலம்தான் எல்லா இன்சூரன்ஸும் போட்டிருக்கோம். அந்த லேடி மேனேஜர் மிகவும் நெருக்கமானவள். நாளாக அவள் ஒரு விசிட்டிங் கார்டு தந்தாள் சீதாவிடம். அதில் செந்தில் டிரைவிங் ஸ்கூல் என்று போட்டிருந்தது. அவளது பிறந்த நாள் வந்தது. சர்ப்ரைஸாக ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர் வாங்கி தந்தான். எதுக்காக வீண் செலவு? உங்கள் பைக் போதாதா நம்ம 2 பேருக்கும்? எனக்கு ஓட்டவும் தெரியாது. கற்றுக்க சீத்து, எப்போவும் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? நீ கற்றுக்கிட்டா நானும் உன் பின்னாடி ஏறி வருவேன்ல, என்ன ஏற்றிக்க மாட்டியா? அந்த மேனேஜர் தந்த டிரைவிங் ஸ்கூல் கார்டு உதவியது. ஒரு நாள் வாசலில் காலிங் பெல் அடிக்க கதவை திறந்தாள். மேடம், ரகு சார் இல்லையா? நான் ஐஎஃப்டிசி பேங்க்லேருந்து வர்றேன் என்று விசிட்டிங் கார்டை தந்தார் அந்த நபர். என்னங்க சீத்து, பீரோவில் ஹவுஸ் லோன் ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க. என்னங்க இவ்வளோ ஃபைல் இருக்குது, எது வேணும்? படித்து ஒன்றுன்னா இது வெஹிக்கல் இன்சூரன்ஸ், இது லைஃப் இன்சூரன்ஸ், இது டேர்ம் இன்சூரன்ஸ்னு போட்டுருக்கு. எஸ், இதோ இருக்குது ஹவுஸ் லோன் ஃபைல். இந்தாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த ஃபைலில் வை. என்னங்க இன்னும் 9 வருஷமாக கட்டணும்? 6 வருஷம் கட்டியிருக்கோம் இல்லை? எஸ், எல்லா ஃபைலும் பத்திரமா வை. சில வாரங்கள் கழித்து ஒரு நாள் ரொம்பவே சோர்வாக இருந்த ரகுவை எப்போதும் காண்பிக்கும் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூட்டரில் அழைத்து சென்றாள். அப்போது தெரியாது அவளுக்கு, அதுதான் ரகுவின் கடைசி ஸ்கூட்டர் பயணம் மனைவியுடன் என்று. மேடமுக்கு இன்னும் சொல்லலையா? மிஸ்டர் ரகுராமன் என்ற டாக்டரை வினோதமாக பார்த்தாள். தெரியாது டாக்டர், சொல்கிற நேரம் வந்துருச்சு, நீங்களே ப்ளீஸ். சீதா மேடம் வாங்க உட்காருங்க, நிதானமாக கேளுங்க. 6 மந்த் பேக் ரகு வந்திருந்தார் ஒரு நாள். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். சாரி, அவருக்கு ஸ்டொமக்கில் கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும்.
இப்போ நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற இதுவே மோசமான தருணமா அமையலாம். டூ வீலர் வேண்டாம், கேப் அழைச்சிட்டு போங்க. வாட் எவர் இஸ் ஹேப்பன், லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஹோப் யூ வில் என்று கூறிய டாக்டரை விரக்தியுடன் பார்த்து மேலும் கூறினாள். இந்த விஷயத்தை மட்டும் சொல்லாமல் மறைச்சு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்தார் கொஞ்ச நாளா. நான் இண்டிபெண்டனாக மேனேஜ் பண்ண என்ன தயார் பண்ணினாருன்னு இப்போதான் நினைக்கிறேன். அங்கிருந்து கிளம்பினாள். இருவருக்கும் இடையே மௌன மொழி மட்டுமே நடந்தது. ரகுவின் உயிரற்ற கண்கள் எதையோ உணர்த்தின. அந்த சோகம் அன்றிரவே நடந்தது. நடைபெணமானாள். அசோசியேஷன் லேடி மேனேஜர் உடனிருந்தாள். இமைக்கிரியை முடியும் வரை. தேம்பல் ஒளி ஓயும் முன்பே சாம்பல் கைக்கு வந்தது. மின் மயானங்களின் சாதனை. எல்லோருக்கும் உயிர் போகத்தான் போகிறது. என்றாவது ஒரு நாள் அனைவரும் அதனருகே தான் பயணிக்கிறோம். சிலர் சீக்கிரம் தொட்டு விடுகிறார்கள், அவ்வளவுதான். விமானத்தின் உள்ளே அமர்ந்திருந்தாள். உன்னை எங்கேயாவது ஒரு நாள் விமானத்தில் கூட்டி போறேன் என்று கூறியிருந்த நினைவுக்கு வந்தது. அது நடக்கிறது இன்று. ஆனால் அவனது அஸ்தியுடன் இதுதான் கணித்து கூறினானோ? விம்மினாள். கங்கை நீரோடு கரைந்தான் ரகு. மேல் வீட்டு சிவராமன் காப்பீட்டுத் தொகையை வாங்க உதவினார். அன்று வந்த ஐஎஃப்டிசி அலுவலர் வீட்டு பத்திரங்களை மீட்டு கொடுத்து இனி டியூஸ் கட்ட தேவையில்லை என்று கூறி சென்றார். அவனது கம்பெனி நிர்வாகம் பணப்பலன்களை அனைத்தையும் சீதாவின் பேங்க் அக்கவுண்டில் டெபாசிட் செய்தது. ஏன், எதற்கு எனக்கு இவ்வளவு பணம்? என்ன செய்ய போகிறேன்? விலை உயர்ந்த இந்த காகிதங்கள் என்று ஒரு நாள் நினைத்து கொண்டிருக்கையில் அடி வயிற்றில் குறுகுறுவென ஒரு உணர்வு. சில வருடங்களாய் எடுத்து கொண்டு வந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இன் விளைவு. இனம் புரியாத சந்தோஷத்துடன் ரகுவின் ஃபோட்டோவை பார்த்தாள். வாட் எவர் இஸ் ஹேப்பன், லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் என்று அன்று டாக்டர் கூறியதையே ரகுவின் வாயிலிருந்து ஃபோட்டோ மூலம் உச்சரிப்பது போன்ற உணர்வு. உடல் சிலிர்த்த வண்ணம் ரகுவின் வாரிசை சுமந்து கொண்டு பயணிக்கிறாள். மீண்டும் வா என்கின்ற ஒன்றை பிரார்த்தனையுடன்.